வெற்றிவேல் முருகா, வீரவேல் முருகா. வணக்கம். நம்ம இந்த பதிவில் எந்த கோயிலை நம்ம பார்க்க இருக்கிறோன்னா, சேலம் மாவட்டம் ஆட்டையாம்பட்டி அருகாமையில் இருக்கும் காளிப்பட்டி கந்தசாமி திருக்கோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த கோவிலில் அருமையான சிற்பங்களும் அருமையான வழிபாடுகளும் செஞ்சுருக்காங்க. வாங்க நம்ம போகலாம். இப்போ இந்த வழியாக இளம்பிள்ளையிலிருந்து நம்ம ஆட்டையாம்பட்டிக்கு நம்ம போயிட்டுருக்குறோம். பார்த்திங்கன்னா வழி நெடுவில் ஜவுளி தொழில்கள் நிறையா இருக்கும். நிறையா விளம்பர பலகைகள்லாம் நம்ம பார்க்கோம். இந்த ஆட்டையாம்பட்டி ரோடு வந்தாச்சு. ஆட்டையாம்பட்டியிலிருந்து காளிப்பட்டிக்கு 5 கிலோமீட்டர் நம்ம அதில் பயணம் செஞ்சிட்ருக்குறோம். பார்த்திங்கன்னா ரோடு இரு பக்கமும் பார்த்திங்கன்னா நல்ல இயற்கை சூழ்ந்த தென்னை மரம், பாலை மரம், விவசாயங்கள்லாம் நிறையா செஞ்சுட்டு வருவாங்க. நம்ம அதையும் பார்க்குறோம். ரோடுகளில் இருப்புறவும் பார்த்திங்கன்னா புளியா மரங்கள் நிறையா பார்க்கலாம். இந்த புளியா மரம் பார்த்திங்கன்னா பிற்காலத்தில் இதெல்லாம் அழிக்கப்பட்டு பைபாஸாக போட்டுட்டாங்க. ஏன்னா இந்த ரோடு மட்டும்தான் விட்டுட்டாங்க. இது பைபாஸ் இன்னும் போடலை. பைபாஸை போட்டாங்கன்னா இந்த மரத்தையே நல்லா வெட்டி சாய்ச்சிருவாங்க. இப்போ இயற்கை வளத்தில் எல்லாம் அழிஞ்சிருக்கும். ஆனால் இது இன்னும் வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. மக்கள் இந்த ரோட்டில் பயணம் செஞ்சால் நல்லா இனிமையாகவும் இதமாகவும் இருக்குது. வெயிலே தெரியாது இந்த ரோட்டில் நம்ம போயிட்டு இருந்தால். ஆமாங்க, பாருங்கள், நிறையா கார்கள் வருது, பைக்குகள்லாம் போகுது. காளிப்பட்டி கந்தசாமி திருக்கோவில் பழங்காலத்திலிருந்து இருக்குது. அந்த கோவிலில் பூசாரிக்கப்பட்டவர் அவர் ஒரு கவுண்டர். அவர் பார்த்திங்கன்னா விஷக்கடிக்கு, பாம்பு கடிக்கு மந்திரம், சீட்டு கட்டுவார், பாடம் போடுவார், மருந்துகளையும் கொடுப்பார். அப்படி மருந்து கொடுக்கப்பட்டு பல நோயாளிகள், பல வியாதிகளை அவர் குணமடைச்சிருக்கிறாரு. அந்த கோவில்லையே பார்த்திங்கன்னா அவர் ஜீவசமாதி இந்த கோவிலில் அடைஞ்சிருக்கிறாங்க. அந்த ஜீவசமாதியும் நான் காட்டுறேன், வாங்க போகலாம். வெற்றிவேல் முருகா, வீரவேல் முருகா. பாருங்கள், அந்த கோபுரத்தை அழகாக பாருங்கள். நேர்த்தியாக கட்டியிருக்கிறாங்க கோவிலில். இதுதான் அந்த ஜீவசமாதி. அந்த சித்தருடைய ஜீவசமாதி தான் இப்போ வணங்கிட்டு இருக்கிறாங்க. அப்படியே எதிர்ப்புறம் பார்த்திங்கன்னா கோபுரம் இருக்கும், ராஜகோபுரம் இருக்கும். அந்த கோபுரத்துக்கு அழகே அந்த வேல் தாங்க. வேல் நல்லா பெரிய வேலாக இருக்கும். கீழே பார்த்திங்கன்னா கந்தா போற்றி அப்படின்னு எழுதியிருப்பாங்க. திருச்செந்தூரில் இருக்கிற மாதிரியும் எல்லா முருகன் கோயிலும் இருக்கிற மாதிரியும் அந்த வேல் நீட்டமாக பெருசாக இருக்குங்க. பாருங்கள், வாசப்படியிலே பார்த்திங்கன்னா இந்த கந்த சஷ்டி கவசம் விழா கொண்டாடினாங்க. அந்த விழாவுக்கு விளக்கு தீபங்கள்லாம் ஏற்றினாங்க. அதனால் அந்த மண் படிமம் இருக்கிறது. கோபுர அழகை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். நல்லா அழகாக இருக்கும் அந்த கோபுரம். முருகர் என்றாலே அழகு தான். அவர் வீட்டில் இருக்கும் கோவிலும் மிக சிறந்த அழகானவை தான். அதனால் இந்த அழகை நம்ம ரசிச்சுட்டு முருகனுடைய தரிசனத்துக்கு நம்ம போகலாம். சரவணாய பவஹா. ஓம் முருகா என்று சொன்னால் வினைகளும் தீரும், வியாதிகளும் தீரும். இந்த கோயிலுக்கு சிறப்பு வியாதிகள் நிவர்த்தி ஆகிற கோவில் தான். இந்த கோவிலை கோபுரத்தையும் வணங்கிக்கிட்டு வந்தோம்னா தீராத நோய்கள்லாம் தீரும். வந்து பாருங்கள் கோவிலில். இந்த கோவிலை கட்டினவர், இந்த கோவிலை உருவாக்கினவர் லக்ஷ்மண கவுண்டர். கோயிலுக்கு கோபுரத்திற்கு அப்படியே எதிர்மறையாக அவருடைய ஜீவசமாதி இருக்கும். அந்த ஜீவசமாதியை வணங்கினாலும் முருகனை வணங்கினாலும் ஒன்று தான். ஏன்னு பார்த்திங்கன்னா முருகர் அவருடைய வடிவமாக அவதரித்திருக்கிறார் அந்த சித்தர். இந்த கோவிலில்
சிறப்பான பூஜைகளும் மாதந்தோறும் வரக்கூடிய கிருத்திகை தினமும் சிறப்பாக வழிபாடு செய்வார்கள். குறிப்பாக தைப்பூசம் வந்துட்டால் இந்த கோவிலில் காவடி எடுத்து தேர் இழுப்பாங்க. பார்க்குறதுக்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். நிறையா கூட்டங்கள் வரும். பிரசாதங்களும் தரப்படும், அன்னதானங்கள் தரப்படும். பஞ்சாமிர்தம் சிறப்பான முறையில் அன்னதானம் செய்வார்கள். இந்த கோவிலில் பிரசாதமாக என்ன தருவாங்கன்னு கேட்டிங்கன்னா திருநீர் தருவாங்க. ஆனால் இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா திருநீருக்கு பதிலாக சாம்பலை போன்ற ஒரு பிரசாதத்தை நம்மளுக்கு கொடுப்பாங்க. அதுதான் திருநீர். மண் போன்ற அமைப்பில் அந்த திருநீர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அந்த சித்தர் பார்க்குறீங்கன்னா இந்த சித்தர் ஜீவசமாதி இதுதான். அந்த சித்தர் பார்த்திங்கன்னா மண் போன்ற ஒரு விபூதியை கொடுப்பார். அந்த விபூதியை பூசிக்கிட்டிங்கன்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா வினைகளும் தீரும், நோய் நொடிகள் எல்லாமே அகன்று விடும் என்று அந்த சித்தர் பிரசாதம் தருவார். இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா அருமையான தேர் ரதம் இருக்கிறது. அந்த ரதம் பார்த்திங்கன்னா தைப்பூசத்துக்கு ரதத்தை இழுப்பாங்க. மிகப்பெரிய கூட்டங்கள் ஏற்படும். ஆங்காங்கே கொட்டாய்கள் அமைச்சு அந்த முருகனுக்கு பஞ்சாமிர்தம் பிணைவாங்க. நிறைய பிரசாதங்கள் தருவாங்க இந்த கோவிலில். இந்த கோவில் பார்த்திங்கன்னா இப்போ நிறையா எல்லாம் புதுப்பிச்சு இருக்கிறாங்க. கோவிலில் பின்னாடி மண்டபங்கள், முன்னாடி எல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ வேலைப்பாடு செஞ்சிட்ருக்குறாங்க. கந்த சஷ்டி கவசம் பெருவிழா நிறைய முடிஞ்சிடுது. அதனால் அந்த அலங்காரங்கள், தோரணங்கள்லாம் இன்னும் அப்படியே நம்ம பார்த்துட்ருக்குறோம். கந்த சஷ்டி விழாவில் நம்ம கலந்துருந்துருக்கலாம். நான் வேறு கோயிலுக்கு போயிட்டேன். இந்த கோவிலில் நம்ம வரல. மிகப்பெரிய முருகனுடைய ஆற்றலும் வலிமையும் இந்த கோவில் மூலக்கருவில் உள்ள கந்தசாமி தெய்வத்துக்கு இருக்குது. எல்லாரும் வாருங்கள். இந்த எல்லாம் அல்ல கந்தசாமி சுவாமியை வழிபட்டு எல்லாம் நலம் பெற்று பல்லாண்டு வாழலாம். வெற்றிவேல் வீரவேல் சண்முக சுப்பிரமணியாய நமோ நமஹ. வாழ்க வளமுடன்.